நம்ம 2 ஃப்ளோட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி, இது வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு. இதில் எழுதி வச்சுருக்கேன். மேபி இது வந்து சம்ப்பு. ஓகேங்களா, பென்சில் எழுதியிருக்குன்னா உங்களுக்கு தெரியல. சம்ப்பு. இது வந்து ஓவர் ஹெட் டேங்க். ஓகேங்களா, இது வந்து அப்பர் டேங்க்குக்கான ஃப்ளோட்டு, லோவர் டேங்க்குக்கான ஃப்ளோட்டு. ஸோ இதில் வந்து நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். அது நான் தனியாக வீடியோ போடுறேன். இவங்களும் கொடுப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து ரெண்டுத்துலையும் எது ஃபஸ்ட்டு காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் க்ரீன் அண்ட் பிளாக் வருது, இந்த பக்கம் வந்து க்ரீன் அண்ட் ரெட் வருது. ஸோ க்ரீன் வந்து காமன். சரிங்களா, அப்போ ரெண்டுத்துலேயுமே நம்ம க்ரீனை வந்து ஸ்லீவ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சம்ப் டேங்க் வந்து எது வேணும்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஏன்னா கீழே வந்து ஃப்ளோட் இறங்கிச்சுன்னா தண்ணி இல்லைன்னு அர்த்தம். மேலே போனால் தான் தண்ணி இருக்குது, அந்த வந்து கண்டினியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, சம்பில் அந்த ஃப்ளோட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா தண்ணி இல்லைன்னு அர்த்தம். மோட்டர் கனெக்ஷன் லைன் எதுவுமே போகாது. அந்த நம்ம மறுபடியும் சம்புக்கு தண்ணி போட்டு விட்டால் தான் தண்ணி ரொம்ப மறுபடியும் ஃப்ளோட்டுக்கு மேலே போவோம். அப்படி மேலே போகும்போது எங்கே சிக்னல் வரும்னா இந்த க்ரீன் அண்ட் ரெட்டு ஒயரில் சிக்னல் வரும். ஸோ அதுதான் இந்த க்ரீன் அண்ட் ரெட்டு சிக்னல். ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு. சரிங்களா, மோட்டர் வெளியே கொடுத்துருக்கான், தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் வந்து. இதில் கூட நீங்கள் எப்படி இது சம்பு இதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, சம்பை பொறுத்த வரைக்கும் உள்ள சம்மர்சிபிள் மோட்டர் வச்சு டயக்ராம் கொடுப்பாங்க. ஓவர் ஹெட் டேங்க்கை பொறுத்த வரைக்கும் அவுட்டரில் மோனோ பிளாக் டிசைன் மோட்டர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, ஆஃப் ஸ்டேட்டஸில் இருக்குது. தண்ணி நம்ம யூஸ் பண்ண குறைஞ்சிக்கிட்டே வரும்போது ஃப்ளோட்டு வந்து டவுனில் வந்துடும். அப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். ஸ்விட்ச் எந்த ஒயரு வந்து கண்டினியூட்டி பாஸ் ஆகும்னா க்ரீன் அண்ட் பிளாக். சரிங்களா, இந்த க்ரீன் அண்ட் பிளாக். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃப்ளோட் ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக வயா நியூட்ரல்லையே இதை ரன் பண்ணலாம். ஆனால் ரன் பண்ணால் இதோட கெப்பாசிட்டி ஒயர் பார்த்திங்கன்னா 0.5 தான். சரிங்களா, இதுலேயே போட்டிருப்பாங்க 0.5 தான் ஃப்ளெக்சிபிள் கேபிள். இது ஹீட் ஆகி சம்டைம்ஸ் கட் ஆகி டேங்குக்குள்ளேயே உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்போனா வீட்டில் ஷாக் அடிக்கும். நிறைய பேர் இது மட்டுமே வச்சு வீடியோஸ் போடுறாங்க. இது வந்து ஒர்த்து கிடையாது. இது மட்டுமே யூஸ் பண்ணால் ஒர்த்து கிடையாது. நம்ம 2 யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி ரிலே. ஓகேங்களா, கான்டாக்டர் காயில் டைப் ரிலே. சரிங்களா, இதோட டெர்மினல்ஸ் பார்த்துக்குங்க. 1424 வந்து அவுட்புட். நான் இப்போ மோட்டருக்கு பதிலாக லைட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது வந்து 1424. இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்து 2ஆக எடுத்துன்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஃபேஸ் நியூட்ரல்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபேஸ் நான் மெயின் சப்ளைலேருந்து கொண்டு வரேன். சரிங்களா, சுவிட்ச் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மெயின்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் கொண்டு வரேன். ஸோ ஃபேஸ் வந்து ஒரே ஒரு ஒயர் தான் கொண்டு வரணும். ஃபேஸ் வந்து ஒரே ஒரு ஒயர் கொண்டு வந்து டெர்மினல் ஏல கொடுக்கணும். ஓகேங்களா, டெர்மினல் ஏல கொடுக்கலாம், இல்லை வந்து 11 or 9 கொடுக்கலாம். சரிங்களா, இங்கேருந்து நம்ம இதை ஒரு லூப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ A1யும் 11 and 9 இது 2 தான் வந்து இன்புட் சோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ A1 அதாவது 13யும் 11 and 9யும் லூப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஆனால் நம்ம நியூட்ரலில் வந்து லூப் பண்ணலை. ஏன்னா வந்து ஃபார் சேஃபர் ரீசன் வந்து நம்ம இந்த லூப் சிஸ்டம் வந்து வயா நியூட்ரல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நியூட்ரலில் 2 ஒயர் எடுத்துக்கணும். சரிங்களா, நியூட்ரல்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கணும். ஒரு ஒயர் வந்து ஃப்ளோட்டோட சம்ப் சிஸ்டம் போயிடுது. சரிங்களா, சம்ப்பு அதுக்கான கண்டினியூட்டி ஒயரு, அதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி ஒயரு கொடுத்துட்டு இந்த எண்டோட ஒயரு வந்து இந்த A2ல் இன்புட்டில் கொடுத்துடணும். சரிங்களா, கொடுத்துட்ட பிறகு இந்த ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகிட்ட பிறகு சப்ளை வந்து எங்கே வந்து வரும்னா இந்த இடத்துலேருந்து வரும். சரிங்களா, நியூட்ரல் இது வந்து ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணி இங்கே சிக்னல் கொடுத்துரும். ஸோ இங்கே சிக்னல் கொடுத்துருச்சுன்னா இதுக்கான வேலை ஸ்டாப் ஆகிடும். இந்த 4 ஒயருக்கான வேலை ஸ்டாப் ஆகிடும். எப்போ ஆன் ஆகும்னா அந்த ஃப்ளோட் ஸ்விட்ச் ஆனோ இல்லை ஆஃபோ ஆகும்போது மறுபடியும் அந்த கான்டாக்ட் கனெக்டர் வந்து ட்ரிகர் உள்ளே பண்ணிவிடும். ஸோ இங்கே காயில் தெரியுதுங்களா, இதுதான் வந்து ஆன் ஆஃப். சரிங்களா, நம்ம கான்டாக்ட் ஆன் ஆச்சுன்னா ஒட்டிக்கும், ஆஃப் ஆச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ரிலே டைப்பு. எந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது வந்து 21ல் கொடுத்துருக்கேன். ஓகேவா, 2 நியூட்ரல் ஒயரு, ஒரு நியூட்ரல் ஒயர் வந்து டைரெக்டாக 21, ஒரு ஃபேஸ் ஒயர் வந்து டைரெக்டாக 11 or 9. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம A1 வந்து லூப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்னொரு நியூட்ரலை வந்து நம்ம லூப் NONCன்னு சொல்லுவோம். நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விட்சஸ் போட்டிருப்பாங்க. NONC கான்செப்ட் தான். ஓகேங்களா, இது வந்து இப்போ நார்மலி ஓப்பன்னா இது வந்து நார்மலி க்ளோஸ்டு. ஸோ ரெண்டுமே நார்மலி க்ளோஸ்டுனா மோட்ரே ரன் ஆகாது. ஏதோ ஒன்று நார்மலி க்ளோஸ் ஆகணும், ஏதோ ஒன்று நார்மலி ஓப்பனில் இருக்கணும். ஸோ இது வந்து இந்த டைப் வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். மோட்டரும் வந்து 1 HP வரைக்கும் தாராளமாக தாங்கும். 1 HP 1.5 HP வரைக்கும்
இதோட ஆம்பியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸு. இதில் வந்து 1 ஹெச்பி, ஹாஃப் ஹெச்பி, 1 ஹெச்பி சரிங்களா. மேக்ஸிமம் 15 ஆம்பியர் இருக்கிற வரைக்கும் இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த ரேஞ்சு சரிங்களா. இல்லை உங்கள் மோட்ரு வந்து இதோட ஹை ஆம்பியர் இருக்குன்னா நான் அடுத்த கான்டாக்டர் காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து மெக்கானிக்கல் கான்டாக்டரு. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போட்டிங்கன்னா கரண்ட்டாக என்ன இருக்குன்னு வரும் சரிங்களா. LCD 253 A60 மாடலு. இதோட ஆம்பியர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 25 ஆம்ப்ஸ் வரைக்கும் வரும். இதோட ஆம்பியர் ரேட்டிங் வந்து 25 ஆம்ப்ஸ் வரைக்கும் வரும். இது எப்படின்னா வந்து நான் இதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இதுலேயும் வந்து 4 டெர்மினல் இந்த பக்கம் இருக்கும், 4 டெர்மினல் இந்த பக்கம் இருக்கும். இது வந்து மெக்கானிக்கல் கான்டாக்டர் சரிங்களா. இந்த 2 ஸ்க்ரூ மூலிமா தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து 2 பார்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இது வழியே வந்துடுதுங்களா. இது நம்ம சப்ளை கொடுத்த பிறகு இது வெளியில் வரும், இப்படி வெளியில் வரும். வெளியில் வந்து இது கூட வந்து கரண்ட் சப்ளை ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து ஃபிக்ஸடு, இந்த ஜோன் வந்து ஃபிக்ஸடு, இது வந்து மூவபிள். ஓகேங்களா, இது வந்து மூவபிள் கூட வரும், ஆக்டிவேட், டிஸ்எங்கேஜ். இது ஒரு கான்செப்ட். இது வந்து கொஞ்சம் ஹையர் ஆம்பியர் வரைக்கும் நீங்கள் போடலாம். இது உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணி காமிச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனித்தனியாகவும் வாங்கலாம். இது மட்டும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து சாக்கெட்டு ஸ்னைடர் எலக்ட்ரிக்கு 1 மினிட். ஆக்சுவலாக அது கழட்ட முடியல, ரொம்ப டைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன் நான், ஃபிக்ஸ் பண்ண போகிறோமேன்ட்டு சரிங்களா. இது கொஞ்சம் கேப்பும் ஆகிடுச்சு, ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து தனித்தனியாக கிடைக்கும். இது வந்து சாக்கெட் சொல்லுவோம். இதோட பார்ட் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுதான் ஆக்சுவல் ரிலே. இது வெறும் ஜஸ்ட்டு சாக்கெட் தான் ஓகேங்களா. இதுக்கான ஒயரிங் டயக்ராம் வந்து இது இங்கே இருக்குது வித் பார்ட். இது என்ன பார்ட்னா என்ன மாடல்ன்ட்டு RPM 42P7 ஓகேங்களா. இது போட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். அதுக்கு பதிலாக நம்ம ஆன்லைனில் விற்கிறதுலாம் வந்து அந்த டப்பாலாம் வாங்கி போட்டிங்கன்னா இதே கான்செப்ட் தான் இருக்கும். அவனுக்கு சர்க்கியூட் போர்டில் கொடுப்பானுங்க, PCB போர்டு, பிரிண்டட் போர்டில் கொடுப்பானுங்க. அதோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஹார்ட்லி 1 இயர் வரும். 1.5 கரெக்டாக வாரண்ட்டி முடியும் போது கயா ஆகிடுவானுங்க. ஃப்ளோட் சுவிட்சும் சீக்கிரமாக போய்கிட்டே இருக்கும். இதோட ஆம்பியர் கெப்பாசிட்டி வந்து 25 ஆம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து 6 ஆம்பியர் டு 10 ஆம்பியர் தான் லைஃப் வரும். இது வரைக்கும் நான் ஃப்ளோட் சுவிட்சஸ் பாருங்கள் நிறைய மாற்றேன். அது ஒன்று, இது ஒன்று. ஏன்னா இந்த ஃப்ளோட் சுவிட்சோட லைஃபே ஒரு 1 இயர் தான் வரும். உள்ளே இருக்க குட்டி சுவிட்ச், மைக்ரோ சுவிட்ச், அவ்வளோதான் கெப்பாசிட்டி சரிங்களா. ஸோ 1 செகண்ட் காட்டுறேன். ஒரு ஃபேஸு 2 நியூட்ரல். ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு A1 கொடுக்கணும், அதை லூப் பண்ணி 11 நிப்பாட்டுங்க. 2 நியூட்ரல், ஒரு நியூட்ரலை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக 21 நிப்பாட்டுங்க. இன்னொரு நியூட்ரலை லூப் சிஸ்டமில் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த பேப்பர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி க்ரீன் அண்ட் ரெட்டு ஒரு டேங்க்குக்கு அப்பரோ லோவரோ, அதுக்கப்புறம் க்ரீன் அண்ட் பிளாக்கு. ஸோ எண்டு எது வருதோ எண்டு வந்து உள்ளே தள்ளி லாக் பண்ணிவிடுங்க. இதில் எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் வந்து காமன் ரெண்டுத்தையும் இங்கே கனெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை காமன் இப்போ நான் க்ரீனு கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ரெட்டை வந்து இது கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ வைஸ் வர்ஸா தான், இது பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு இந்த மாதிரி மிஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே இது காமனு, இது கண்டினியூட்டி, காமனு கண்டினியூட்டி ஓகேங்களா. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டோன்னா ஏன் இது காமன்லேயே கனெக்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ எப்போவுமே காமன் கண்டினியூட்டி, அப்புறம் காமன் கண்டினியூட்டி. ஸோ இங்கே வரும்போது இப்படி ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல தான் லூப் ஆகுது சரிங்களா. காமன் டு கண்டினியூட்டி, கண்டினியூட்டி காமன், காமன் வந்து இங்கே செட்டில் ஆகிடுச்சு. செட்டில் ஆகி ரிலே ஆக்டிவேட் பண்ண பிறகு லைட் கனெக்ஷன் போகும். ஸோ கான்டாக்டர் இல்லாமல் வெறும் ஃப்ளோட்லேயே வெறும் நியூட்ரலில் பைபாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் ஒயர் 1 HP மோட்டருக்கு இந்த மாதிரி தான் காயில் கட்டாகி இது வந்து டேங்க்குள்ளேயே விழுந்துருச்சு சரிங்களா. கட்டாகி ஜஸ்ட்டில் நின்றதுனால ELCP ட்ரிப் ஆகி ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து அன்சேஃப் மெத்தடு. கான்டாக்டர் மெத்தட் தான் வந்து பெஸ்ட்டு ஃபார் ரன்னிங் காயில் எதுவும் வந்தாலும் சரிங்களா. இப்போ நான் ஒரு டெமோவும் காட்டுறேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 2 ஃபெயிலியரு, அதுவும் 1 ஃபெயிலியர் தான் சரிங்களா. அதை எடுத்து ஓரம் வச்சாச்சு. இப்போ இது மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டுமே ஒயர் மட்டுமாக தாங்க கொடுக்குறாங்க. எல்லாமே 0.5 தான். ஏன் தான் இவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணுறாங்களோ தெரில. அட்லீஸ்ட் ஒரு 1.5 கொடுத்தாவது நல்லாயிருக்கும். எல்லா பிராண்டுமே 0.5 தான் கொடுக்குறாங்க. நான் எல்லா பிராண்டும் வச்சுருக்கேன். இது ஒரு பிராண்டு, இது ஒரு பிராண்டு, அதுவும் ஒரே பிராண்டு. இப்போ இது 2 ஆன்லைனில் வாங்கியிருக்க பிராண்டு. எல்லாமே அப்படி தான் இருக்குது குவாலிட்டி. ஓகே, இது ஆன் பண்ணியாச்சா. இது வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு, அதாவது மொட்டை மாடியில் இருக்கிற டேங்க்கு
இப்போது இதில் வந்து தண்ணி இல்லை. ஓகேவா? தண்ணி இல்லைன்னு மோட்ரு ஆன் ஆச்சு. தண்ணி ரொம்பிட்டே வரும்போது ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சம்புக்கானது. சம்புக்கானதில் வந்து இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து சம்பில் இருந்த தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது மேலே மொட்டை மாடியில் இருக்கிற டேங்க்கில் தண்ணியே காலி ஆனாலும் மோட்ரு அங்கே ஆன் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ட்ரை ரன், இது வந்து மோட்ரு சேஃபாக வச்சுருக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு அறிகுறி. இப்போது வந்து சம்புக்கு தண்ணி போடணும். சம்புக்கு தண்ணி போட்டு விட்டோன்னே தண்ணி ரொம்பிட்ட பிறகு மோட்ரு ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஸ்விட்ச் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மோட்ரு ரொம்பிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து நம்ம டேரெக்டாக பண்ணோம்னா காயில் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ரிலே யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஒன் மோர் டைம் சொல்கிறேன், இந்த அடையாளம் பார்த்துக்கோங்க சும்மா. இது வந்து மொட்டை மாடி டேங்க்கு, இது வந்து சம்பு டேங்க்கு. இப்போது சம்பு டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இப்போது இதுலேயும் தண்ணி ஃபுல்லாக, ரெண்டுத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இப்போது சம்பு டேங்க்கில் தண்ணி இல்லை. இப்போ நம்ம மொட்டை மாடி டேங்க்கில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது, யூஸ் பண்ணிகிட்டே வரோம், குறைஞ்சிருச்சு. ஆனாலும் மோட்ரு ஆன் ஆகலை, ஏன்னா சம்பில் தண்ணி இல்லை. இப்போ நம்ம அடுத்து சம்பில் தண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? சம்பில் தண்ணி போட்டோன்னே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மோட்டருக்கான கனெக்டிவிட்டி ரெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம மொட்டை மாடியிலும் தண்ணி இல்லை. ஸோ இதுவும் ரெடியாகி ஆன் ஆகி ரொம்பிட்ட பிறகு ஆஃப் பண்ணி சர்க்யூட்டை லூப் பண்ணிடும். இங்கே வாங்க, டவுன் பண்ணுங்க. இந்த லைட்டு வந்து இண்டிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்காக. சரிங்களா? இது ரெண்டுத்தில் தான் மோட்டரோட அவுட்புட் கொடுக்கணும். இது 1 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கான கனெக்ஷனு. அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு. நான் மோட்டருக்கு பதிலாக அந்த லைட் கொடுத்துருக்கேன். இது 10 amps வரைக்கும் தாங்கும் இந்த காயில்.